தேசிய பால் உற்பத்தியை அதிகரிக்க விசேட அவதானம். இலங்கையின் நாளாந்த பால் தேவையில் 43% மாத்திரமே உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களத்தின் தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக வருடாந்த பால் உற்பத்தியை 410 மில்லியன் லிட்டரிலிருந்து 1200 மில்லியன் லிட்டராக அதிகரிப்பதற்காக இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நிக்கவரட்டிய விலங்கு வளர்ப்பு பண்ணையை அபிவிருத்தி செய்வதற்காக மேலும் 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் நாட்டுக்கு தேவையான உயர்தர இன பசுக்கள் உருவாக்கும் ஒரு மைய பண்ணையாக நிக்கவரட்டிய பண்ணையை மாற்றுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிக்கவரட்டிய பால் பண்ணை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மேலும் பல செயற்றிட்டங்கள் தற்போதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மேலதிகமாக உள்நாட்டு பால் பண்ணையாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அவர்களை ஊக்குவிப்பதற்கும் அரசாங்கம் தலையிட்டுள்ளதாகவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.